அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 23 உலக புத்தக தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 23ஆம் தேதியை உலக புத்தக தினமாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. இந்த நாள் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில்தான் ஷேக்ஸ்பியர் காலமான நாள். இந்த நாளில்தான் விளாதிமிர் நபகோ என்ற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பிறந்த நாள். இப்படி உலகத்தின் இலக்கிய ஆளுமைகளில் முக்கியமானவர்கள் இறந்த நாளாகவும் பிறந்த நாளாகவும் இருக்கின்ற இந்த வரலாற்று புகழ்மிக்க நாளான இந்த ஏப்ரல் 23 உலக புத்தக நாளாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. அந்த நாளில் என்னுடைய புத்தக சேகரிப்பு குறித்தும் சிறந்த புத்தகங்களை குறித்தும் மற்றும் இந்த புத்தக வாசிப்பின் மூலமாக நான் அடைந்திருக்கின்ற அனுபவம், புத்தக வாசிப்பில் ஏற்படுகின்ற தடைகள் ஆகியவற்றை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அறை என்னோட நூலக அறை. இந்த நூலக அறையில கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கு. கீழே ஒரு சின்னதா ஒரு நூலக அறை வச்சிருக்கேன். இது எங்க வீட்டு மாடியில இருக்கிறனால அடிக்கடி என்னால வர முடியாதுங்கிறனால கீழே நான் அவசரமா படிக்கிறதுக்கு, அவசியமா படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 புத்தகங்களை கீழே வச்சிருக்கிறேன். எங்க வீடு முழுக்க புத்தகங்கள் கொண்ட ஒரு வீடா தான் இருக்கு. எங்க அப்பா வாங்கி சேகரித்த புத்தகங்கள், அதற்கு பிறகு நான் வாங்கி சேகரித்த புத்தகங்களை கொண்டுதான் இந்த நூலக அறை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நூலக அறையில தமிழின் மிக முக்கியமான புத்தகங்களை நானும் எங்க அப்பாவும் வாங்கி சேகரித்து வைத்திருக்கிறோம். குறிப்பா நான் என்னோட சேகரிப்புல நான் முக்கியமா கருதுறது அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் வெளியிட்ட புத்தக வரிசை. அது கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட புத்தக வரிசையை அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் வெளியிட்டது. அந்த காலத்திலேயே நான் சேகரித்து வாங்கினேன். அதே போல சங்க தொகுப்புகள் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிடா எங்க அப்பா வாங்கி சேகரித்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்தில் ஓம் சக்தி என்ற ஒரு மாத இதழ், அந்த மாத இதழில் மிகச்சிறந்த கட்டுரைகள் வந்த காலகட்டங்கள், அந்த கட்டுரை இதழ்களை நான் சேகரித்து பைண்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே போல எஸ் ராமகிருஷ்ணன் அச்சரம்னு ஒரு புத்தகம் நடத்தினார். அவர் ஒரு இதழ், காலாண்டு இதழ் நடத்தினார். அந்த அபூர்வமான இதழ் தொகுப்பு அவர் எனக்கு பரிசா கொடுத்தாரு. அவர் முதலாக என்னை சந்திச்சப்போ அவரோட வாசகனாக இருந்த எனக்கு அவரோட அச்சரம் இதழ் தொகுப்பை எனக்கு பரிசா கொடுத்தாரு. இப்போ அந்த அச்சரம் இதழ் தொகுப்பை எல்லாம் சேர்த்து அவர் ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்கிறாரு. இப்படி நிறைய அபூர்வமான புத்தகங்கள் இந்த தொகுப்புல, இந்த நூலகத்துல என்கிட்ட இருக்கு. 2009 காலத்திற்கு பிறகு என்னோட புத்தக வாசிப்புல ஒரு குறிப்பிடத்தக்க மாறுதல் நிகழ்ந்தது. அது வரைக்கும் நவீன இலக்கியம், கவிதை, கட்டுரைகள் என்று படித்துக் கொண்டிருந்த நான் அரசியல் ரீதியாக மாறியது 2009ற்கு பிறகுதான். அதற்கு பிறகு இன உணர்வு சார்ந்த புத்தகங்கள், அதே போல ஈழ விடுதலை சார்ந்த புத்தகங்கள், தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்கள் போன்றவையெல்லாம் என் நூலக அறைக்குள் வந்தன. அதுல மிக முக்கியமா நான் கருதுறது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை பற்றி வஉசி நூலகம் வெளியிட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு புத்தகம். அதே போல தேசிய தலைவரின் வாழ்க்கை வரலாறை குறித்த பல புத்தகங்களை நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய பொதுவுடைமை இயக்கமாக இருந்து இன்று தமிழ் தேசிய பேரியக்கமாக மாறியிருக்கிற ஐயா பே மணிரசனின் அமைப்பு வெளியிட்டிருக்கிற அனைத்து புத்தகங்களையும் நான் வாங்கி சேகரித்து வச்சிருக்கிறேன். அதே போல ஆசான் செந்தமிழனோட புத்தகம், இது மெய்யியல் விடுதலைக்காகவும் அதே போல சாதாரண வாழ்க்கையில எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதற்காகவும் அந்த புத்தகங்களின் மூலமாக நான் அடைகின்ற தீர்வு இருக்கு பாருங்க, அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேர் உணர்ச்சி. அவரோட செந்தமிழன் ஐயாவோட புத்தகங்கள் அனைத்தையுமே வாங்கி என்னோட நூலகத்துல நான் வச்சிருக்கிறேன். சரி, இவ்வளவு புத்தகம் வச்சிருக்கிறோம், இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா, இந்த புத்தகங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருப்பதும் இதற்கு நடுவே எனது வாழ்வு அமைந்திருப்பதும் மிக முக்கியமானதா நான் கருதுறேன். எப்ப நினைச்சாலும் மனசுக்கு சோர்வு வந்தாலும் சரிதான், நான் தனிமையா உணர்ற தருணங்களையும் சரிதான், எனக்கு உடனே தேவையா இருக்கிறது புத்தகங்கள் தான். புத்தகங்கள் தர போதை போல இந்த உலகத்துல வேற எந்த பொருளும் எனக்கு போதையை கொடுத்ததில்லை. புத்தக வாசிப்புங்கிறது ஏன் முக்கியத்துவமா கருதப்படுதுன்னா, இந்த நவீன உலகில் நிறைய போதை தரக்கூடிய, கண்களுக்கு உணர்வுகளுக்கு போதை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. அதிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டம் நமக்கும் போதைக்கும் இடையிலாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு அறிவுணர்ச்சி பெறுவதற்காக மட்டுமல்ல, புத்தகம் படிப்பது ஒரு ஒழுங்கை வலியுறுத்துகிறது. சொல்லப்போனால் பெரும்பாலும் புத்தகங்கள் படிப்பவங்க குற்றச்செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. இன்னொன்று, மனசாட்சிக்கு ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கின்ற பல்வேறு அறிஞர்களோட கருத்தை பெறுகின்ற
ஒரு மனம் என்பது எப்போதுமே தனது வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு மனமாக அது அமையும். அது மட்டும் இல்லாமல் புத்தகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கையை தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. எனக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகங்கள் வரும்போது அல்லது சோதனைகள் வரும்போது நான் நாடி செல்றது புத்தகங்களை மட்டும்தான். அண்ணல் அம்பேத்கர் தன் வாழ்க்கையில் அவர் படித்த அனைத்து புத்தகங்களும் தான் தனது வாழ்க்கையின் முழுமையான ஒரு செயல் என்று அவர் சொல்றார். நவீன உலகில் அலைபேசி பயன்பாடுங்கிறது மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு நாம் அலைபேசிகள் இல்லாமல் நமது இரவுகள் கழிவதில்லை. விடிய விடிய அலைபேசியில் ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு சிறு காணொளிகளை பார்த்து கொண்டிருப்பதும் மற்றும் தேவையில்லாத பல விஷயங்களை பற்றி கண்கள் வழியாக நுகர்ந்து கொண்டிருப்பதுமாக நமது இரவுகள் கழிந்து கொண்டிருக்கின்றன. இதில் புத்தக வாசிப்பு என்பது இல்லாமலேயே போகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போ நமக்கு மிக மிக முக்கியமாக இருப்பது புத்தகம் என்கின்ற ஒரு பெரும் துணை. இந்த புத்தக வாசிப்பின் மூலமாக நமது மனது ஒருநிலைப்படுத்தப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஒரு புத்தகத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற அறிவு நம்ம வாழ்க்கையில் என்றும் ஒரு அழியாத செல்வமாக சேகரித்து வைக்கப்படுகிறது. நம்ம வீடு முழுக்க புத்தகங்களை அடுக்கி கொண்டு அதன் நடுவே ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அந்த புத்தகங்களுக்கு நடுவாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள். வீடு முழுக்க புத்தகங்களை வைத்துக்கொண்டு அதன் நடுவே பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு அறிவு செயல்பாடாக நான் கருதுகிறேன். இப்போ புத்தகங்களுக்கு நடுவே வளர்கின்ற குழந்தைகள் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக புத்தகங்களை நோக்கி நகரத் தொடங்கும். முதலில் தந்தையார், வீட்டில் இருக்கின்ற தாயார், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லோரும் படிச்சுட்டு இருக்கிறத ஒரு குழந்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிக்க தொடங்கும். வீட்டில் பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை குழந்தைகள் பிரதிபலிக்கும். அதன் மூலமாக அந்த குழந்தைகள் புத்தக வாசிப்பை நோக்கி நகரும். மேலும் வீட்டில் புத்தகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலில் ஒரு குழந்தை வளரும் போது ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் அது வளரும். புத்தகங்கள் என்பது மனித வாழ்க்கையில் ஒரு நீக்க முடியாத ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றன என்பதை பற்றி குழந்தைகள் இளம் வயதிலேயே புரிந்து கொள்ளும். எனவே புத்தகங்களுக்கு நடுவே குழந்தைகள் வளர்க்கப்படுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு அறிவு செயல்பாடாக நான் கருதுகிறேன். என்கிட்ட இருக்கிற சில சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி இந்த காணொளியில் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதில் மிக முக்கியமானது இந்த வினோத ரசமஞ்சரி அப்படின்னு இந்த புத்தகம் 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்புன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் குறித்து, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் குறித்து, அந்த காலத்து மனிதர்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொகுப்பு தான் இந்த வினோத ரசமஞ்சரிங்கிற தொகுப்பு. சொல்லப்போனால் இந்த புத்தகம் முழுக்க சிறு சிறு பாடல்கள், அங்கங்கே நாட்டுப்புற பாடல்கள், அது வெண்பா என்று சொல்லக்கூடிய செயல் பாடல்கள் போன்றவையெல்லாம் இந்த புத்தகம் முழுக்க நிறைந்திருக்கு. இந்த புத்தகம் படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வினோத விஷயங்களை பற்றி, அந்த காலத்து அபூர்வமான விஷயங்களை பற்றி இந்த புத்தகம் முழுக்க பரவி இருக்கு. அதே போல் பிரிட்டிஷ் கால இந்தியாவை பற்றி எழுதப்பட்ட மிக முக்கியமான நூலை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது இந்தியாவும் பிரிட்டிஷ் ஆட்சியும் 1919 1947. இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் இந்தியா, பாகிஸ்தான் என்ற இருபெரும் நாடுகள் உருவாவதற்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பிரச்சனைகள், அப்போது இருந்த மன்னர் கால ஆட்சி முறை, ஜமீன்தாரி ஆட்சி முறை, சமஸ்தானங்கள் ஆகியவற்றின் இருக்கின்ற பூசல்கள் போன்றவற்றை பற்றி இது 2 தொகுப்புகளாக இந்த நூல் வெளியாயிருக்கு. சுனிதி குமார் கோஷ் என்பவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். தமிழில் சிங்கராயர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இது விடியல் பதிப்பக புத்தகமாக இது ஒரு முதல் பாகம், இன்னொரு பாகம் இருக்குது. 2 பாகமாக வெளிவந்திருக்கிற இந்த நூலையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதில் பெருமைப்படுறேன். அதே போல் தமிழ் இன போராளி தமிழரசனை பற்றி இருக்கிற மிக முக்கியமான புக்கு. இந்த புத்தகம் பல்வேறு சிறு சிறு புத்தகங்களாக வெளியிடப்பட்டு இப்போ தொகுத்த ஒரு முழு புத்தகமாக வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தின் பெயர் தோழர் தமிழரசன் விடுதலை வீரன் என்ற புத்தகம். தொகுப்பு தமிழ் நேயன் என்பவர் இதை தொகுத்திருக்கிறாரு. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பது பொதுமை பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. தோழர் தமிழரசன் பற்றிய இதுவரை அறியப்படாத தகவலை ஒன்றாக சேர்த்து, அந்த முக்கியமான அவரது அரசியல் நடவடிக்கைகளை ஒன்றாக சேர்த்து இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தின் முன்னோடியாக கருதப்படுகின்ற திப்பு சுல்தானை பற்றி மிக முக்கிய நூலாக நான் கருதுவது திப்பு சுல்தான் அவர்களது வாழ்க்கை வரலாறு. இதை முகிபுல் ஹசன் என்பவர் எழுதியிருக்காங்க. தமிழில் அர்ஷியா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எதிர்பதிப்பக வெளியீடாக வந்திருக்கு. இந்த புத்தகத்தில் திப்பு சுல்தான் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள், அவரது வாழ்க்கை வரலாறு என முழுமையாக திப்பு சுல்தானின் வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு மிக முக்கியமான நூலாக கருதுவது, இந்த நூற்றாண்டில் நாம்
மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த இனப்படுகொலையானது முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் மிக முக்கியமான நூலாக நான் கருதுவது தமிழின படுகொலைகள் 1956 2008 வரை இந்த ஈழப் பெருநிலத்தில் நடைபெற்ற தமிழின படுகொலை பற்றி மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் அனைத்துலக ஈழத்தமிழர் உரிமை மையம் என்ற அமைப்பு. இது மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். இது ஒவ்வொரு தமிழரின் வீட்டிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என நானெல்லாம் உளமாற விரும்புகிறேன். ஏனென்றால் நமது தலைமுறையில் நடைபெற்ற ஒரு இனப்படுகொலை எவ்வாறு தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு முழுமையான தொகுப்பாக இந்த தொகுப்பை நான் கருதுகிறேன். அதே போல தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்களில் நான் மிக முக்கியமாக கருதுவது அறிஞர் குணா அவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான். அதில் அவரது பல்வேறு கருத்துக்கள் அனைத்தும் சேர்த்து ஒரு புத்தகமாக கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தமிழரின் தொன்மை என்ற இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகம் அறிஞர் குணா அவர்களின் நீண்ட கால ஆய்வுகள் சேர்த்து அவரோட பட்டறிவு, அதோடு மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த பல்வேறு விதமான கருத்துக்கள் அடங்கிய மிகப்பெரிய கருத்து பெட்டகம் இந்த தமிழரின் தொன்மை என்கின்ற இந்த புத்தகம். இப்படி பல்வேறு விதமான புத்தகங்கள் எனது சேகரிப்பில் இருக்கு. குறிப்பாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய எல்லா நூல்களையும் நான் வச்சிருக்கிறேன். அவரோட மிக முக்கியமான நூலாக நான் கருதுகின்ற இடக்கை என்கின்ற ஒரு நூல், அந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூலாக நான் கருதுகிறேன். இந்த இடக்கை நூல் அவுரங்கசீப் காலத்து வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு நூலாக இந்த நூல் இருக்குது. சொல்லப்போனால் இஸ்லாமியர் இந்தியாவில் நடத்திய ஆட்சி முறைமை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நூல் தமிழில் படிக்கணும்னா இந்த இடக்கை நூலை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்வேன். இது மிக மிக முக்கியமான ஒரு நூல். இன்னொரு மிக முக்கியமான புத்தகமாக நான் கருதுறது நக்கீரன் வெளியீடாக வந்திருக்கிற இந்து மதம் எங்கே போகிறது என்ற புத்தகம். இதுவும் 2 பாகங்களாக வெளிவந்திருக்கின்றன. இந்த புத்தகத்தை எழுதியவர் பெயர் அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்பவர். இவர் மிகப்பெரிய வைணவ மதத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர். இவர் இந்து மதத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை பற்றி, அதன் போதாமைகளை பற்றி, அதன் போலிமைகளை பற்றி அவர் எழுதிய இந்த புத்தகம் ஒவ்வொரு தமிழனும் படிக்க வேண்டிய ஒரு கருத்து கருவூலம். அதே போல தமிழர்கள் தங்கள் வரலாற்றை மறக்கக்கூடாது என்பதற்காக நான் 2 புத்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்வேன். அதில் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக 1801 இந்த புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் மு ராஜேந்திரன் IAS. இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் கருதுகிறேன். ஏன்னா மருதுபாண்டியர்களின் வரலாறு என்பது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாகத்தான் இருக்கிறது. அந்த அவர்களின் வரலாறை இவர் தேடி போய் ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சி செய்த தகவல்களெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு நாவல் வடிவில் ஒரு கதை சொல்லும் முறையில் இவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக காலாபாணி என்கின்ற ஒரு புத்தகமும் இருக்குது. இந்த 2 புத்தகங்களும் நான் 2 காப்பியம்னு நான் சொல்லுவேன். இந்த 2 புத்தகங்களையும் அவசியம் தமிழர்கள் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு பரிந்துரை செய்திருக்கிற எல்லா புத்தகங்களும் ஒரு முழுமையான பட்டியல்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக என்னிடம் இருக்கின்ற சில புத்தகங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னிடம் இருக்கின்ற பல சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி நான் தொடர்ந்து உங்களோடு பகிர இருக்கின்றேன். இந்த புத்தக தினத்தில் நீங்கள் குடும்பத்தோட ஒரு புத்தக கடைக்கு சென்று ஒரு புத்தகத்தை வாங்கி அதை படிப்பதன் மூலமாக இந்த புத்தக தினத்தை நீங்கள் கொண்டாடலாம். உலகத்தில் எத்தனையோ தினங்கள் இருக்குது. ஆனால் நமது அறிவை, நமது தன்னம்பிக்கையை, நமது வாழ்க்கையை மேம்படுத்த முடிகின்ற மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த புத்தக தினம் அமைகிறது. நம்ம ஒரு புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு அறிவு செயல்பாடாக மட்டும் இல்லாமல் அது நமது வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக நாம் பார்க்க கற்றுக்கணும். குறிப்பாக புத்தகம் வாசிக்க விரும்புபவர்கள் நீங்கள் எடுத்தோடனே பெரிய பெரிய புத்தகங்களை படித்து களைப்படைஞ்சிடக்கூடாது. அதில் சிறு சிறு புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்க தொடங்கணும். அந்த புத்தகங்களை நீங்கள் படித்த கருத்துக்களை மற்றவர்களோடு நீங்கள் பகிரணும். உங்கள் ஊரில் புத்தகம் படிப்பவர்கள் மத்தியில் ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கி நீங்கள் படித்த நல்ல புத்தகங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள செய்யலாம். அதே போல் நீங்கள் நல்ல புத்தகங்களை பற்றி ஒரு சிறு சிறு குறிப்புகள் முகநூலிலோ அல்லது எக்ஸ் தளத்திலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ நீங்கள் அதை எழுதி நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம், வாட்ஸ்அப்பில் பகிரலாம். எனவே நீங்கள் சுவாரஸ்யமான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளும் பொருட்டு, உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் பொருட்டு நீங்கள் புத்தகம் வாசிக்க வேண்டியது என்பது மிக மிக அவசியமான ஒரு அறிவு செயல்பாடு.
இந்த உலக புத்தக தினத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.